உங்கள் வீட்டில் இருக்கிறது கோடாலி தைலம் தானா? இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோடாலி தைலத்தில் டூப்ளிகேட்டும் வருது, தரம் குறைஞ்சதும் வருது. ஆகையால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே லைக் பட்டனை அழுத்திக்கிடுங்க. இன்றைக்கி கோடாலி தைலம் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள், உறவுகள் அனைவரிடம் எல்லாரும் சொல்லக்கூடியது வரும்போது கோடாலி தைலம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கோடாலி தைலத்தில் அப்படி என்ன சிறப்பு என்பதை விட இதை விரும்பக்கூடிய மக்கள் அதிகம். இந்த தைலம் பெரியோர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கு. தலைவலி, காலு வலி, மூட்டு வலி, இன்னும் ஜலதோஷம் போன்ற எல்லாவற்றிற்கும் இந்த தைலத்தை நம்ம மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த நோய்க்கெலாம் இது நிவாரணம் அளிக்குதா என்பதை விட இதை தேய்த்தால் நிவாரணம் அளிக்கும் என்ற எண்ணமே சிறந்து விளங்குது. சரி, ஓகே, நம்ம வீட்டில் உள்ள கோடாலி தைலம் ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. மீண்டும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் இந்த முழு வீடியோவும் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவில் ஒரிஜினல் கோடாலி தைலத்திற்கும் டூப்ளிகேட் கோடாலி தைலத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நம்ம காமிச்சிருக்கிறோம். இதை நல்லா கூர்ந்து கவனிங்க. டூப்ளிகேட்டில் அவங்க மொழியில் பதிவிடும்போது ஏரோ மாதிரி சிம்பிள் இருக்கும். இதை தயவு செய்து வாங்க வேணாம். இதனுடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மோசம். இது 100% டூப்ளிகேட். இந்த கோடாலி தைலத்தை சிலர் மருந்துக்காக பயன்படுத்துவாங்க, சிலர் வாசனையை நுகர்வதற்காகவே பயன்படுத்துவாங்க. இந்த டூப்ளிகேட் கோடாலி தைலத்தில் அந்த வாசமே இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசத்தில் இருக்கும். இந்த தைலத்தின் நிறமும் சற்று மாறுபட்டு இருக்கும். இந்த தைலத்து பேரில் இந்த ஒரு டூப்ளிகேட் தான் வருதா அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னாக்க இல்லை. நமக்கு தெரிஞ்ச வகையில் 3-4 பாட்டில் தரம் குறைஞ்சதாகவே வருது. என்ன ஒரு விஷயம் இங்கே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நாம் வாங்கக்கூடிய இந்த கோடாலி தைலம் முதல் தரமானதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இவ்வளவு நாளாக நம்ம ஏமாந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். இப்போ பார்க்குறது ஒரு வகையான ஆக்ஸாயில். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கும், இதனுடைய இந்த பிரிண்ட் செய்யப்பட்ட லேபிள் இங்கே பாருங்கள், மேனுஃபேக்சர் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு பிரிண்ட் செஞ்சுருக்காங்கல்ல, அந்த டேட் ஃபினிஷிங்காக செஞ்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இது 2வது வகை தான். நம்ம சொல்லக்கூடிய ஒரிஜினல் கோடாலி தைலத்தில் இதனுடைய பிரிண்டிங் தன்மை கொஞ்சம் டாட் மேட்ரிக்ஸில் பிரிண்டிங் சேக்கிங் ஆகின மாதிரி இருக்கும். ஆனால் 2வது தர குவாலிட்டியில் எல்லாமே ஃபினிஷிங்காக அந்த பிரிண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். இந்த தைல கவரில் ஏரோ மாதிரி அவங்க நாட்டு மொழியில் பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த தைலம் 100% டூப்ளிகேட் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நம்ம நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் அவசரத்தில் போய் வாங்குறதுனால இதையெல்லாம் அதிகமாக செக் பண்ணாமல் தைலத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கடைசியில் வீட்டில் பயன்படுத்தும்போது இதனுடைய வாசனை தன்மை இல்லை என்றும் எரிச்சல் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக உணர்கிறோம். தயவு செய்து நம்ம கோடாலி தைலம் வாங்கும்போது ஒரிஜினல் பேக்கோடு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஏனென்றால் எரிச்சல், அலர்ஜி இல்லாத ஒரு தைலமாக இந்த ஒரிஜினல் தைலம் மட்டுமே இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய தைலம் ஒரிஜினல் என்பதை இந்த கவரின் அடையாளத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கவர் இல்லாமல் நம்ம இந்த தைல பாட்டிலை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஏமாற்றமும் சேர்ந்தே வாங்குவோம். இன்னும் இது போன்ற தைலங்களை வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் இது போன்ற நுணுக்கங்களை தெரிஞ்சு தான் இருப்பாங்க. அவர்கள் இதை பற்றி சொல்லவும் செய்வாங்க. நீங்கள் இந்த தைலம் வாங்கும்போது இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் தைலம் வாங்குவதில் எக்ஸ்பர்ட்டுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னும் நல்ல வியாபாரிகள் இதை சொல்லியே விற்பனை செய்வாங்க. இந்த தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு முறை தைலம் வாங்கும்போது ஒரு கடையில் 250 ரூபாய்க்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தார் என்னுடைய நண்பர்.
நான் போய் வாங்கும்போது 350 மேலே இந்த தைலத்தை நமக்கு தந்தாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வியாபாரி அருமையாக விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை தான் உங்களுக்கு நானும் பகிர்ந்துருக்கிறேன். மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரிஜினல் தைலத்தை பிரித்து அதனுடைய இந்த பிரிண்டிங் லேபில் ஒரிஜினல் கோடாலி தைலத்தில் மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட் இது போன்ற எழுத்துக்களில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நல்லா பார்த்துக்கிடுங்க. இதே டூப்ளிகேட் கோடாலி தைலத்தில் நல்ல ஃபினிஷிங்காக மிக தெளிவாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். இந்த கோடாலி தைலம் அனைத்து மக்களாலும் விரும்பக்கூடிய பொருளாக இருப்பதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 தரம் குறைந்த கோடாலி தைலத்தை உங்களுக்கு நம்ம விவரங்களை சொல்லிட்டோம். இது போல் எத்தனை இருக்குன்னே தெரியாது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.